வெற்றிவேல் முருகனுக்கு கரோரா, எல்லாம் வல்ல பழனி பெருமானுக்கு கரோரா. எம்பெருமான் கருணை முழுபெற்ற குருநாதர் ஸ்ரீ அருணாசாமி திருவாயுமந்திர திருப்பண்ட மகாமந்திரத்தில் கௌமாரை நிறுத்த வரிசைப்படி பாடலன் 681 காற்றார் குழலால் என தூங்கும் திருவேற்காட்டு திருப்போருக்கான பாராயணத்தின் பொருளுக்கத்தின் பழனியாண்டம் திருவேற்காடு ஒரு பெருமாள் திருவும் சமர்ப்பிப்போம். முருகாச்சரம். இந்த பாடல் திருவேற்காடு உரிய முருகா, அடியேன் மீது கடைக்க நோக்கம் வைத்து அடியார் திருக்கூட்டத்தில் சேர்த்து திருவருள் புரிந்து உபதேசமும் புரிந்து எனக்கு அருள வேண்டும் என்று அருள்மொழி பெற பாடப்பெற்ற பாடல். தாத்தா தன தானன தானன தாத்தா தன தானன தானன தாத்தா தன தானன தானன தனதான என்ற அற்புதமான சொந்த குறிப்புடைய பாடல். பாடல் காற்றார் குழலார், வெளியார், அயிலார், பால்மொழியார், இடைநூல், எழுவார்ச்சார், இளநீர், முலை மாதர்கள் மயலாறு, காழ்காதல் அதா மனமே மிக வார்காமுகனாய் உரு சாதகமா பாதகனாம் அடியேனை நின் அருளாலே பார்ப்பாயலையோ அடியாரோடு சேர்ப்பாயலையோ உனது அருள் கூர்ப்பாயலையோ உமையாள் தரு குமர ஈசா பாவலர் ஓது சொல்லால் முது நீர் பாரினில் மீறிய கீரரை ஆர்ப்பாய் உனதாம் அருளால் ஓர் சொல் அருள்வாயே வார்பேர் அருளே பொடி காரண நேர் பாவச காரணமாம் மத ஏற்பாடுகளே அடிவே ஒரு அரைகோப வாக்கா சிவ மாமதமே மிக ஊக்கறிவ யோகமதே உரு மாத்தா சிவபால குஹா அடியர்கள் வாழ்வே வேல் காட வல் வேடர்கள் மா மகளார்க்கு ஆர்வ நனல் மா மகினா திரு வேற்காடு உரை வேதபுரீஸ்வரர் தரிசேயே வேட்டு ஆர் மகவான் மகள் ஆனவள் ஏட்டு ஆர் மாமணவா பொனின் நாட்டார் பெருவாழ்வு எனவே ஒரு பெருமாளே. காற்றார் குழலார், வெளியார், அயிலார், பால்மொழியார், இடைநூல், எழுவார்ச்சார், இளநீர், முலை மாதர்கள் மயலாரே. முதலடியில் அதாவது மேகத்தை சார்ந்த, அதாவது ஒத்த கூந்தலை உடையவர்கள், கண் ஆர் கூறிய அயிலார், வேல் போன்றவர்கள், பால் போல இனிய மொழியுடையவர்கள், இடையானது நூல் போலே நுண்ணியதாக கொண்டுள்ளவர்கள், பொருந்திய இளநீருக்கு ஒப்பான கொங்கையுடைய மாதர்கள் மீதுள்ள மோக மயக்கத்தாலே இரண்டாவது அடி காள் காதல் அதா மனமே மிக வார் காமுகனாய் ஒரு சாதகமா பாதகனாம் அடியேனை நின் அருளாலே பார்ப்பாயலையோ அடியாரோடு சேர்ப்பாயலையோ உனது அருள் கூர்ப்பாயலையோ உமையாள் தரு குமர ஈசா. அற்புதமாக சொல்கிறார். காள் திண்ணியதான உறுதி கொண்ட அன்பு பூண்டுள்ளதான மனமே மிக மேல் எழுச்சி கொள்ள வார் பெரிய காமபித்தனாய் இருக்கின்ற ஜாதகத்தை கொண்ட மகா பாதகனாகின்ற அடியேனை உன்னுடைய திருவருள் கொண்டு பார்க்க மாட்டாயோ, உனது அடியாரோடு சேர்க்க மாட்டாயோ, உனது நிரம்பிய திருவருளை நிரம்ப தரமாட்டாயோ உமையவள் பெற்ற குமர ஈசனே. பார்ப்பாவலர் ஓது சொல்லால் முது நீர் பாரினில் மீறிய கீரரை ஆர்ப்பாய் உனதாம் அருளால் ஓர் சொல் அருள்வாயே. பூமியில் உள்ள பாவலர்கள் ஓதுகின்ற சொல்லால், ஓதும் புகழ் சொல்லால் பழைய நீர் சூழ்ந்த இந்த பூமியில் மேம்பட்டு முதல் தானத்து பாவலராக விளங்குபவரான நக்கீரரை ஆர்ப்பாய் மகிழ்ந்து ஏற்பவனே, உன்னுடைய திருவருளை பாலித்து ஒரு உபதேச சொல்லை எனக்கு உபதேசித்து அருள்க முருகா அப்படின்னு முதல் பகுதியில் கேட்குறார். ரொம்ப இணக்கமான ஒரு வேண்டுதல் வைக்கிறார் முதல் பகுதியில். ரெண்டாவது பகுதியில் வார்பேர் அருளே பொடி காரண நேர் பாவச காரணமாக மத ஏற்பாடுகளே அழிவே உற அரைகோப வாக்கா சிவ மாமதமே மிக ஊக்கதிவ யோகம் அதே ஒரு மாத்தா சிவபால குஹா அடியர்கள் வாழ்வே. அதாவது உலகத்துக்கு நீடிய பேரருளையே புரிந்த மூலகாரனே, நேரிட்டு எதிர்த்த பாவத்துக்கு துணை காரணமாகிய சமண மதத்தை ஏற்பாடு செய்த பரப்பி வந்த சமண குருக்கள்மார் எண்ணாயிரவர் அழிதலை அடைய தேவார பாடல்களை சொன்ன கோபம் கொண்ட திருவாக்கிய உடையவனை அதாவது சிவமதமே பெருமை வாய்ந்த சிவமதமே பெருகும்படி முயற்சிகளை செய்த அதிபனே தலைவனே, யோக நிலையில் இருக்கும் மாத்தா பெரியவனே, சிவனது குமரனே குகனே, அடியார்களின் செல்வமே, வேல்காட வல் வேடர்கள் மாமகளார் கார்வ நனல் மாமகினா திரு வேற்காடு உரை வேதபுரீஸ்வரர் தரிசேய. ஆகா, வேலேந்தி காட்டில் வசிக்கும் அல்லது வேலமரங்கள் உள்ள காட்டில் வசிக்கும் வலிய வேடருடைய சிறந்த மகளாம் வள்ளியின்பால் ஆர்வம், அதாவது அன்பு பூண்ட நல்ல அழகிய கணவனை, திருவேற்காடு என்னும் தளத்தில் வீட்டிருக்கும் வேதபுரீஸ்வரர் பெற்று அருளிய குழந்தையே ஈற்றடி வேட் ஆர் மகவான் மகள் ஆனவள் ஏட் ஆர் திரு மாமணவா பொன்னி நாட்டார் பெருவாழ்வு எனவே வரு பெருமாளே. வேள்வி நிரம்பிய அல்லது விரும்பிய மகவான் யாகபதியாகிய இந்திரனுடைய மகளானவளாம் தேவசேனையின் 7 ஆர் மேன்மை நிறைந்த அழகிய சிறந்த மணவாளப் பெருமாளே. பொன்னின் நாட்டார் பொன்னுலகத்தைச் சேர்ந்தவரான தேவருடைய பெரும் செல்வம் என வந்துள்ள பெருமாளே, உனதாம் அருளால் ஓர் சொல் அருள்வாயே அப்படின்னு ஒரு இணக்கமான வேண்டுதலை
சுவாமிகள் வைக்கிறார் இந்த பாட்டில். இந்த பாட்டில் பார்ப்பாய் அலையோ குமரேசா பார்ப்பாய் அலையோ, அதாவது நின்னருளால் பார்ப்பாய் அலையோ குமரேசா. அதாவது இந்த பகுதி பக்தி சுவை சொட்டும் பகுதி, மனப்பாடம் செய்ய வேண்டிய பகுதி. என்ன? நின்னருளாலே, அதாவது மாபாதகனாம் அடியேனை நின்னருளாலே பார்ப்பாயலையோ, அடியாரோடு சேர்ப்பாயலையோ, உனதார் அருள் கூர்ப்பாயலையோ, உமையாள் தரு குமரீசா. அடுத்தது ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்கிறார். பாவச காரண மாமத அப்படின்னா, அதாவது பாவச காரணம்னா பாவ ச காரணமாக, பாவத்துக்கு துணை காரணம் ஆகிய, அதுதான். அதுக்கு முன்னாடி நக்கீர பெருமான், அதாவது பாரில் மீறிய கீரரை, பாவலர் உள்ள நக்கீரருடைய தலைமை, பொய்யற்ற கீரன் முதலாம் புலவோர் புகழ்ந்த ஐயர்க்கெனது சிறு சொல்லும் ஒப்பாகுங்கிறார் கந்தபுராணத்தில். நக்கீரர் பாடிய திருமுருகாற்றுப்படை கேட்டு முருகவேள் மகிழ்கிறார். வள்ளி கண்ணலும் அமுதுதேனும் கைக்குமின் தீஞ்சொல் மற்ற தன்னிகர் புலவன் கூறும் தமிழ்ச்செவி தாழ்த்து கேளா அந்நிலை மனம் கடிப்புற்று அறுமுகம் படைத்த கோமான்கிறார் காலத்தி புராணத்தில். இறையனார் அகப்பொருள் உரையை நக்கீரர் சொல்ல கேட்டு முருகவேளே மகிழ்ந்தார். அது திருப்பூரில் படிச்சிருக்கோம். அதனால தான் நக்கீரருக்கு தலைமை பொறுப்பு. அடுத்தது யோகம் அதே உரு அப்படின்னா மாத்தா, யோகம் அதே உரும் மாத்தா. முருகவேளுக்கு யோகாசாரிய மூர்த்தின்னு ஒரு பேர். கபிலர், கௌதமர், துர்வாசர், பைங்கலர் முதலிய முனிவர்களின் தவத்துக்கு இறங்கி முருகவேள் யோக இயலை உணர்த்தும் திருக்கோலத்தோடு வீட்டிலிருந்து பல வகைத்தான யோகங்களின் இலக்கணங்களை அவர்களுக்கு உபதேசித்தார். இது வந்து சுப்பிரமணிய பராக்கிரமத்தில் இதனுடைய விரிவை வந்து கதிரவேல் பிள்ளையா ரொம்ப பிரமாதமாக எழுதியிருக்கார். அதுக்கு ஒரு மூர்த்தி இருக்குது. யோகத்து 6 உபதேச தேசிகன்னு திருப்பூரின்னு சொல்கிறார். சுப்பிரமணிய பராக்கிரமத்தில் பல்வேறு மூர்த்தங்களுடைய பெருமைகளை கதிரவேல் பிள்ளையா பட்டியலிடும்போது இதையும் சொல்கிறார். அடுத்தது ஆத்தா, அதாவது கடவுளே. மாத்தான்னா பெரியோர், பால் பிரம்மன் அறியாத மாத்தானே என்பார் சுந்தர். வலிவலம் மாத்து பெருமை மாத்தாய் உள்ள அழகனே என்பார் அப்பர். மாத்துனா பெருமை. வேத வித்தகன் வேர்க்காடுங்கிறார் சம்பந்தர். திருவேற்காட்டுக்கு வேதபுரின்னு ஒரு பேர் உண்டு. வேதபுரி என்று பெயர் பொன்னுலக நீடு திரு வேலவனம் என்று பெயரேன்னு திருவேற்காட்டு புராணத்தில் இருக்குது. வேதவன சுருக்கத்தில் வேதவன சருக்கத்தில் அந்த குறிப்பை நம்ம உணர்ந்து கொள்ளணும். இப்போ இந்த அற்புதமான பாடலில் இன்னொரு குறிப்பு என்ன? அதாவது ஏட்டார், ஏடுனா மேன்மை, ஏடுடைய மேல் உலகம் பார், ஏடமர் கோதையும் பார் சம்பந்தர். அதையும் ஈற்றடில் இருக்க இந்த குறிப்பையும் உணர்ந்து கொள்ள வேண்டும். இப்படி பல அற்புதங்கள் நிறைந்த பாடல் இந்த பாடல். இப்போ இந்த பாடலில் மிக அருமையான பாடல். முன்னாடி சொல்லியாச்சு, முருகப்பெருமானுடைய அருட்குணங்களை கூறி போற்றி அந்த பெருமான் தன் மீது திருவள்ளுவர் நோக்கம் வைக்கணும்னு வேண்டியும், அடியார் திருக்கூட்டத்தில் சேர்த்து அருள வேணும்னு திருவள்ளுவர் புரிந்து குருநாதராக எழுந்தொழி உபதேசத்தை புரிந்தருள வேணும்னு அருணை வள்ளலார் குறையிறந்து நிற்கிறார். மனிதர்கிட்ட போய் குறையிருந்தால் வேண்டுவதை பெறுவது மிகவும் அரிது. அகிலாண்ட நாயகியாகிய எமது தாய் வள்ளிநாயகியின் மணவாள பெருமானாகிய வள்ளல் முருகப்பெருமானிடம் குறையிருந்து நின்றால் நாம் வேண்டுவதை அறிந்து நமக்கு வேண்டியவற்றை தவறாமல் அருள்புரிவான். நாம் வேண்டுவது பலவாறாக அவர் விருப்பத்திற்கு ஏற்ப இருக்கலாம். நம்முடைய வேண்டுதல் எல்லாம் தவறாமல் தனது திருச்செவியில் ஏற்று நமது பக்குவத்தை அறிந்து நமக்கு வேண்டுவதை நிச்சயமாக அருள்வான் என்பதில் சிறிது கூட ஐயம் கொள்ளவே வேண்டாம். ஏன்? அடியவர் இச்சையில் எவையை விட்டனா அவை தருவித்தொழில் பெருமானே, வேண்டும் அடியர் புலவர் வேண்ட அரிய பொருளை வேண்டும் அளவில் உதவும் பெருமானே, நினைத்தவை முடித்து அருள் கிருபைக்கடல் ஏலம் வைத்த புயத்தில் அனைத்து அருள் வேல் எடுத்து சமர்த்தை உரைப்பவர் ஏவருக்கும் மனத்தில் நினைப்பவை அருள்வோனே அப்படின்னு அருணகிரி பெருமான் போற்றி போன்றுள்ள அருள் வாசங்கள் நம்ம மனசில் உறுதியாக வச்சுக்கணும். புற அழகு மிகுந்திருந்தாலும் உள்ளத்தில் அழகில்லாதவர்களாகிய அவர்கள் அழகில் மயங்கி மனம் தடுமாறி அழியாமல் ஆண்டு கொள்ள வேண்டும் முருகப்பெருமான் இந்த பாட்டில் வேண்டார். குஞ்சி அழகும் கொடுந்தானை கோட்டழகும் அழகும் அழகல்ல நெஞ்சத்து நல்லம் யாம் என்னும் நடுவு நிலைமையால் கல்வி அழகே அழகாம்பார் நாலடியாரில். என்ன ஏழாதில் இடைவனப்பும் தோல்வனப்பும் ஈடின் வனப்பும் நடைவனப்பும் நானின் வனப்பும் புடைசால் கடித்தின் வனப்பும் வனப்பல்ல என்னோடு எழுத்தின் வனப்பே வனப்பும்பார். இது ஏழாதில் இருக்க பாடல். ஏன் புற அழகு ஒரு நாள் மாறிடும் சார். உயிருக்கு அப்போதைக்கு நன்மை தருவது போல தோன்றி பின்னர் துன்பத்தை தரும். அகாழகு என்றும் மாறாது, உயிருக்கு என்றும் நோன்பயக்கும். புற அழகில் ஆசை உண்டு அறிவு மயங்கும். அந்த மயக்கத்தை கெடுத்து அருள் புரிய ஆறுமுக பரம்பொருளை வழிபடணும்.
இப்போ மணிமேகலையில் ரொம்ப ஒரு பெரிய பாட்டு இருக்குது. இந்த கருத்தை அது நமக்கு உணர்த்துது. அந்த நேரம் கருதி அந்த பாட்டு இன்னொரு அதை 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 இன்னொரு சந்தர்ப்பத்தை சொல்லுவோம். கண் ரெண்டு அறிவும் சொல்கிறேன். கண் அறல் வண்ணம் திரிந்து வேறாகி வெண்மணல் ஆகிய கூந்தல் காணாய் பிறைநுதல் வண்ணம் காணாயோ நீ நரமிகில் திரைதோல் தகைன் தரு ஆயது விரல்வில் புருவம் இவையும் காணாய் இரவின் உணங்கள் போன்று வேறு ஆயின கழுநீர் கண்கான் வழுநீர் சுமந்தன குமிழ் மூக்கு இவைகான் உமிழ் சி ஒழுக்கு அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பார். இப்போ பெரிய ஒரு பட்டியல். இவ்வளவையும் சொல்லி மக்கள் உடம்பின் தன்மை இதுன்னு உணர்ந்து இந்த உடம்பை கைப்பையின் உட்புறத்தை மேற்புறமாக திருப்பி பார்க்கறதுமே பார்க்கணும்னு உணர்த்தோம். நாளடியாரில் ஒரு பாட்டு இருக்குது சார். வினையின் வந்தது வினைக்கு விளைவாயது புனைவன நீங்கள் புலால் புறத்திடுவது மூத்து விழிவுடையது தீப்பினி இருக்கை பற்று நீர் பற்றிடம் குற்ற கொள்கலம் புற்றடங்கு அரவின் செற்றச்சேக்கை அவல கவலை கையாறு அழுங்கல் தவலா உள்ளம் தன்பால் உடையது மக்கள் யாக்கை இது என உணர்ந்து மிக்கோ இதனை புறமறிப்பாராய் அப்படின்னு நாளடியார் சொல்லுது. தோல் போர்வை மேலும் தொலை பலவாய் பொய்மறைக்கும் மீப்போர்வை மாட்சித்து உடம்பு ஆனால் மீப்போர்வை பொய்மறையாக காமம் புகழாது மற்றதனை பைமறியா பார்க்கப்படுங்கிறார். இப்போ கைப்பையில் பொருள்லாம் வாங்கி திணிச்சு வைக்கிறோம். வயிற்றுல பொருள் வச்சிருக்க பொருளால் கையின் உட்புறம் அழுக்கடைஞ்சிடும். ஆனால் பையன் வெளிப்புறம் பக்கம் அழகாக இருக்கும். பையன் உட்புறம் திரும்பி பார்த்தா அதில் உள்ள அழுக்கு இருக்கும். அது மாதிரி இந்த உடம்புல பல அழுக்கு நிறைஞ்சிருக்கு. சீவார்ந்து ஈ மொய்த்து அழுக்கோடு தெரியும் சிறுகுடிலும் பார் மணிவாச பெருமான் புன்புலால் உடம்பின் அசுத்தமும் இதில் பொருந்தி நான் இருக்கின்ற புணர்ப்பும் பார் வள்ளல் பெருமான். இந்த உடம்பின் தன்மையை கோவில் திருவிழா பட்டினத்தடிகள் பிரமாதமாக சொல்கிறார். இதை நம்ம நிறைய இடத்துல படிச்சிருக்கோம். பெரிய பாட்டு. அதனால் விண்டார் புறமூன்று மெய்தாய் என் விண்ணப்ப மேலிலங்கு தொண்டாடிய தொண்டு அடிப்பொடி நீரும் தொடுது பாதம் கண்டார்கள் கண்டிருக்கும் கைலாயமும் காமர் கொன்றை தழ்ந்தார் இருக்கும் சரக்கரையோ என் தனி நஞ்சமேமர் அப்பர் பெருமான். இதுக்கு பல உதாரணங்கள் மேற்கோள் சொல்லிட்டே போகலாம். கருத்து இதுதான். இந்த பாட்டில் என்ன சொல்கிறார்? கார்ச்சார் குடலார் பெண்களின் கூந்தல் மேகத்தை போன்று கடத்திருக்கும். விழி ஆர் அயிலார் கண்கள் வேலை போல கூர்மையாக இருக்குமா. பால் மொழியார் சொல் பாலை போல இனிமை தருமா. பால்மொழி படித்து காட்டி ஆடையை நெறித்து காட்டி பாயில் இருத்தி காட்டி அனுராகம் பாவிகள் கொடுத்து காட்டி நூலியை விரித்து காட்டி பார்வைகள் புரட்டி காட்டி உறவாகி மேல்லகம் அடித்து காட்டி தோதக விதத்தை காட்டி மேல்வீடு நலத்தை காட்டு மடவார்வால் மேவீடு தம் மயக்கை தீர்த்து சீர்வத நினைப்பை கூட்டு மேன்மை எனக்கு காட்டி அருள்வாய்ங்கிற திருப்புள்ள. பால் என்பது மொழி பஞ்சென்பது பதம் பாவேர்கன் செயல் என்பதாக திரிகின்ற நீ செந்திலோன் திருக்கை வேல் என்கிலை கொற்ற மயூரம் என்கிலை வெற்றி தண்டை கால் என்கிலை மனமே எங்கனே புத்தி காண்பதுங்கிற கந்தாலங்காட்டில். அடுத்தது இடைநூல் போல மெலிஞ்சிருக்குமா. எழுவார் சார் இளநீர் முறை மாதர்கள் மயிலாலை அழகிய இளமுறைகள் கச்சை போல புரிஞ்சிருக்குமா. கருங்குழல் செவ்வாய் வெண்ணகை கார்மையில் ஒருங்கிய சாயல் நெருங்கி உள் மதர்த்து கச்சர் நிமிர்ந்து கதிர்த்து முன்பனைத்து எய்த்து இடைவருந்து எழுந்து புடைவறந்து ஈர்க்கு இடைபோகா இளமுறை மாதர்தம் கூர்த்த நயன கொள்ளையில் பிழைத்துங்கிற திருவாசத்தில். காழ்காதல் அது மனமே மிக வார் காமுகனாய் ஒரு சாதக மா பாதகனாம் அடியேனே. சாதகம்னா பிறவி குணம், காழ்ப்புனா உரைப்பு, மனவீரம் அளவு கடந்து மிகுதல். உடல் இன்பத்தை பெரிதும் விரும்பும் ஆடவர் உள்ளமானது விலைமாதர் மீது காழ்ப்பேறிய காதலை கொண்டிருக்கும். காமைச்சியாக அவர் உள்ளத்தில் மிகுந்திருக்கும். உள்ளத்தில் கொண்ட காம உணர்வானது பெரும் பாவச் செயலுக்கு விளைவாக இருக்கும். குமரகோவில் அதை தான் சொல்கிறாரு. கொலையஞ்சார் பொய்னானார் மானமும் ஓம்பார் களவொன்றோ ஏனையளவும் செய்வார் படியோடு பாவம் இகுது என்னார் பிரிது மற்ற என் செய்யார் காமம் கதுவப்பட்டாருங்க. காம தீ பரவனவை என்ன வேணாலும் பண்ணுவான். இதுக்கு நிறைய மேற்கோள் இருக்குது. உள்ள கழித்தலும் காமம் எழுதலும் கல்லுக்கில் காமத்தில் கொண்டுங்கிறார் வள்ளுவர். இதுக்கு பல்வேறு விதமான மேற்கோள் சொல்லிட்டு இருக்கலாம். ஆனால் நேரக்குறைவு கருதி நம்ம இதை குறைச்சிக்கலாம். ஏன்னா காமம் எல்லோரையும் பிடிச்சு வச்சுருக்கு. அதுலேருந்து வெளியே வரணும்னா ஆறுமுகனுடைய திருவுருள் கிடைக்கும். அடுத்தது நீ அருளாலேயே பார்ப்பாயலையோ அடியாரோடு சேர்ப்பாயலையோ உனது அருள் கூர்ப்பாயலையோ. பெரியோருத்த தனக்கு வேண்டியதை குறையிருந்து நிற்போர் தான் வேண்டியது கிடைக்கும்னு நம்பிக்கையோடு வேண்டியது மாதிரி அடிகிறார். முருகப்பெருமானிடம் தன் மீது கருணை நோக்கம் வைத்து அருள வேண்டும்னும் அடியார் திருக்கூட்டத்தில் சேர்ந்து அருள வேண்டும்னும் திருவருள் புரிய வேண்டும்னு குறையிருந்து நிற்கிறார். இதை எண்ணுந்தோறும் உள்ள உருகும். இறைவன் தன்னை பார்த்து அருள்வதால் எண்ணற்ற நலன்கள் வாய்க்கும். அபிராமிப்பட்ட விவசா சொல்கிறாரு. தனந்தரும் கல்தரும் ஒரு நாளும் தளபதியா மனம் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனந்தரும் நல்லெண்ண எல்லாம் தரும் அன்பருக்கே கணந்தரும் பூங்குழலால் அபிராமி கிடைக்கின்றது. அபிராமி கிடைக்கின்றது. திருக்கிடர் வெண் பிறை கொழுந்தும் செஞ்சடையும் மரிமாடும் திந்தோழியற்றும் உருக்கிடர் வெம்புலி அதழும் கறந்து மானிட வடிவின் உலகிலேயே போந்து
மருட்கு இடனாம் என பிணித்த வல்வினையின் தொடர் அனைத்து மாயனூரி அருட்கடை கண் நடித்த ஆண்ட சுவாமி தேவன் திருத்தாள் அகத்துள் வைப்பான். திருக்கருவை 18:10 அந்தாதி பாடல். அதில் சொல்கிறார், குருநாதரின் கிடைக்கும் பார்வையால் மருளுக்கு இடமான வல்வினைகள் எல்லாம் மாய்ந்து போயின அப்படின்னு நம்ம அறிய முடியும். பெரிய புராணத்தில் சொல்கிறாரு, காயமும் மனமும் மாசு கழுவுதல் செய்யார் செய்யும் மாயமும் இந்த நோயை வளர்ப்பதே வளர்வெண் திங்கள் மேய வேணியர்பால் ஞானம் பெற்ற விரும்பி நோக்கில் தீய இப்பிணியே அன்றி பிறவியும் தீரும் என்றாருங்க. அதனால் திருச்செந்தூர் திருப்பூர் சொல்கிறாரு, சார் ஓ புகழ்வோதும் பண்புடைய சிந்தை அன்பர் தங்களின் உடன்கலந்து பண்பு பெற அஞ்சல் வாராங்கிறார். உரையையும் அறிவையும் உயிரையும் உணர்வையும் உன்பாத கஞ்ச மலர் மீதே உறவோடு புனிதர நினைத்தோடும் அடியரோடு ஒன்றாக என்று பெறுவேணுங்கிறாரு திருச்செங்கோடு திருப்பூரில். பழனி திருப்பூர் இந்த மாதிரி கருத்து சொல்லும்போது பழனி திருப்பூர் நினைக்காம எப்படி இருக்குது? சீரலாசனன் வினைகாரன் முறைமையிலி தீமை புரிக்கப்படி பவனோயே தேடு பரிசி கடநியதி நெறிமுறைமை சீர்மை சிறிதுமிலி எவரோடும் கூறுமொழி அது பொய்யான கொடுமை உட கோடன் அறிவிலி உன் அடிவேனா கூழன் எனினும் என நீ உன் அடியரோடு கூடும் வகைமை அருள் புரிவாயே. இன்னொரு பட்ட சொல்றார், இன்னொரு பழனி திருப்பள் வாதம் திருச்செந்தூர் சொல்றோம், அதெல்லாம் பழனிக்கு 2 சொல்லுவோம். வாதம் பித்தம் விடா வயிறு ஈழைகள் சீதம் பர்ச்சனை சூளை மகோதரம் மாசு கண் பெரும் மூலவியாதிகள் குடிகாசம் மாறும் கக்களோட சில நோய்பினி பிணியோடும் தத்துவகாரர் 90 அறுவாரும் சுற்றினில் வாழ் சதிகாரர்கள் வெகுமோகன் சூழ் துன் சித்திர கபாயை ஆசையோடு ஏதும் சற்று உணராமலே மாயை செய் சோரம் பொய்க்குடிலே சுகமாமென இதன் மேவி தூசின் பொன் சரமோடு குழாய் உலகேழும் பிற்பட ஓடிடு மூடனை தூ சுத்த அடியார் அடிசேர நின்னருள்றாராய். அடியார்த்துக்கு கொடுத்த சிறப்புக்கு இதை விட என்ன சார் சொல்லணும்? எத்தனை குணக்கேடனாக இருந்தாலும் முருகா எளியேனை இகழ்ந்து ஒதுக்கிவிடாமல் தாய் சேய் மீது கருணை வைப்பது போல் கோடி அவகுணங்களையும் அகற்ற வல்லதாகிய அடியார் குழுவில் சேர்த்து விடுன்னு அடிகிறார் வேண்டர். குருட்டு மாட்டை மந்தையாக போகும் மாட்டு மந்தில் சேர்த்துட்டோம்னு வச்சுங்களேன், அந்த குருட்டு மாடு அருகில் ஒரு மாடு உராச்சிட்டே ஊர் சேர்ந்து போயிடும். உராய்ந்து உண்டு முக்தி வீட்டுக்கு தகுதியற்றவராயினும் அடியாருக்கு திருக்கூட்டம் தகுதியை உண்டாக்கி முக்தி விட்டு சேர்க்கும். அடியாரோடு கூடுவதே முக்தியுடைய எளிய வழி. அதனால தான் திருவாசத்தோட சொல்கிறார், வைப்பு மாடு என்றும் மாணிக்கத்து ஒடி என்றும் மனத்திடைய உருகாதே செப்பு நேர்முலை மட வரலிய தங்கள் திறத்து இடை நைவேனை ஒப்பு இல்லாதன ஓமனில் இறந்தன ஒன் மலர் திருப்பாதத்து அப்பன் ஆண்டு தன் அடியர்கள் குட்டி அதிசயம் கண்டாமைங்கிறார். பெரிய பணத்தை நிறைய பாட்டு சொல்லலாம். தாய்மான சுவாமி சொல்வார், துரும்பனேன் எண்ணினும் கைவிடுதல் நீதியோ தொண்டரோடு கூட்டு கொண்டாங்கிறார். நீ நண்பர் கூட்டம் எய்த நினைவின் படிக்கு நீ முன் நின்று காப்பதே நீ அருள் பாரம்ங்கிறார். தெய்வ நல்ல அருள் படைத்த அன்பரோடு சேரவும் கருணை கூர்வையோ தெரிதற்கரிய பிரம்மமே அமல சிற்சுகோதய விலாசமேங்கிறார் தாய்மான சுவாமிகள். தொண்டரோடு கூட்டு கண்டாங்கிறார் அபிராமி பட்டர். மரம் மதி உலக வாழ்க்கையை வேண்டும் வந்து நீ நண்பர் தம் பணியாம் அறமதி கிடைக்குங்கிறார் தாய்மான சுவாமிகள். அதனால் பாமன் சுவாமியுடைய பாட்டெலாம் இருக்குது. அதனால் கந்தநாத் சொல்கிறே, சூரில் கிரியில் கதிர்வேல் இருந்தவன் தொண்டர் குழாம் சாரில் கதியன்று வேரிலை கான் தண்டு தாவடி போய் தேரில் கரியில் பரியில் திரிபவர் செல்வமெல்லாம் நீரில் பொறி என்று அறியாத பாவி நெடு நெஞ்சமேங்கிறார் கந்தனகாட்டில். அதனால் சுவாமி என்ன கேட்குறார், ஆண்டவா அடியேனை அடியாரோடு கூட்டி வைக்க வேண்டும் விண்ணப்பிக்கிறார். வேண்டுவார் வேண்டியதை வெறாது உதவும் வேல்பரவன் அந்த விண்ணப்பத்தை நிறைவேற்றி விட்டார் என்பதை நான் எப்படி அறிய முடியும் அப்படின்னா, நிறைவேறப்பட்ட அருணகிரி பெருமானை கந்தலங்கத்தை விளக்கமாக நன்றி பாராட்டு பொருள் சொல்கிறார். இடுதலை சற்றும் கருதேனை போதமில்லேனை அன்பால் கெடுதலில்லா தொண்டர்கள் கூட்டியவா கிரௌஞ்ச வேற்பை அடுதலை சாதித்த வேலோன் பிறவியற இச்சிறை விடுதலை பட்டது விட்டது பாசவினை விளங்கியங்கிறார். பார்ப்பாவலர் ஓது சொல்லால் முதுநீர் பாரினில் மீறிய கீரதை ஆர்ப்பாய். இந்த அடி நக்கீரனுடைய வரலாற்றை தெரிவிக்குது. கீரம்னா சொல், நக்கீரனா நல்ல இனிய சொற்களை உடையவர். இவரை பற்றி நமக்கு தெரியும். கடைச்சங்கத்து 49 புலவர்கள் தலைமை பெற்றவர். அஞ்சா நெஞ்சும் ஆழ்ந்த அறிவும் உறுதியும் உடைய நல்லிசை புலவர். இவருடைய கதையெல்லாம் நமக்கு தெரியும். அறுவடை திறந்து வன் சங்கராம கற்கிமுகி அபயமிட அஞ்சல் என்று அங்கீரனுக்கு உதவிங்கிறார் பூதவேதாட வகுப்பில். பழுத்தம்பது தமிழ் புலகை இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசைக்குறி வரைகுகையை இடித்து வழிகாணுங்கிறார் வேல் வகுப்பில். அதனால் நக்கீர பெருமானை எம்பெருமானை எப்படி காப்பாற்றினார்? திருவிருஞ்சிய முருகன் தமிழ் பிள்ளை தமிழ் ஒரு அற்புதமான பாட்டு. 1000 பேரை வருடத்தில் ஒரு நாளில் உண்கின்ற கற்கிமுகிதான் ஒன்று குறையாகிவிடும் அன்று நக்கீரர் வர ஓடிப்பிடித்து அவரையும் காராய குன்றத்தடைத்து உரிய நியதி கடன்துறை முடிக்க அகல கருதி முருகாறு அவர் உரைத்தருள நீல கலாப மயிலேறி அணுகி பேரான குன்றம் திறந்து இவுடி முகியை பிளந்து நக்கீரர் தமையும் பெரியவேல் கொண்டு புனல் கண்டு சுனை மூழ்கி பிரான் முகலி நதியின் மேவ சீராய திருவள் புரிந்த கரண் ஊராடி சிறுதேறு உருட்டியருடைய ஜெயஜெயன அமரதோழ அசுரர் மிடி சிதறு முனி சிறுதேறு உருட்டியருடைய வளவாமை சொல் பிரபந்தமுள்ள கீரனுக்கு உகந்து மலர்வாய் இலக்கணங்கள் இயல்போது அடிமோனே சொற்கிணங்க உலகாம ஒப்ப என்று உன் அருளால் அடிக்கு கந்த பெரியோனேங்கிறார். பல இடங்களில் நக்கீர பெருமானுக்கு எம்பெருமான் அருளிதை சொல்கிறார்.
வார்பேர் அருளே பொடிகாரண உனது ஆம் அருளால் ஓர் சொல் அருள்வாய். கந்தலுக்கு என்பதை குமர குருபுர அடிகள் சொல்கிற பாட்டு இதுக்கு சொல்லணும். என்ன ஆனால் ரொம்ப 20 நிமிஷம் மேலே அடித்து வேகமாக சொல்லி முடிச்சிடுவோம். பெண்ணிறைய சொற்காதி போகமெல்லாம் துய்ப்பித்து பக்குவத்தால் நற்காரணம் சிறிது நன்னுதலும் தர்க்கமிடும் தொன்னூல் பரசமயம் தோறும் அதுவே நல்நூல் என தெரிந்து நாட்டுவித்து முன்னூல் விரதம் முதலாய பல மெய்த்தவத்தின் உண்மை சரியை கிரியாயோகம் சார்வித்து அருள்பிறகு சாலோக சாமீப சாரூபம் புஷிப்பித்து ஆலோகம் தன்னை அகற்றுவித்து 4 வகையாம் சத்தி நிபாதம் தருதற்கு இருவினையும் ஒத்து வரும் காலம் உளவாகி பெத்த மதபரிபாகம் வருமளவில் பல்நாள் அலமறுதல் கண்ணுற்றொருளி உளவாத அறிவுக்கறிவாகி அவ்வறிவுக்கு 8ஆம் நெறியில் சேர்ந்த நிலை நீங்கி பிரியா கருணை திருவுருவாய் காசினிக்கே தோன்றி குருபரன் என்று ஒரு திருப்பேர் கொண்டு திருநோக்கால் ஊழ்வினை போக்கி உடல் 68 நிலம் 7 அத்துவாக்கள் 23 பாழாக ஆணவமான படலம் கிழித்து அறிவில் காணறிய மெய்ஞான கண்காட்டி பூணும் அடிநாணத்தால் பொருளும் ஆன்மாவும் காட்டி கடியார் போனமுற்றும் காட்டி முடியாது தேக்கு பரமானந்த தெள்ளமுதமாகி எங்கும் நீக்கவர் என்ற நிலைகாட்டி போக்கும் வரவும் நினைப்பும் மறப்பும் பகலும் இரவும் கடந்து உளவா இன்பம் மறுவித்து கண்ம மலர்த்தார்க்கு மலர்க்கண் 3 தாழ்ச்சடையும் வன்மழுவும் மானுமுடன் மால்விடை மேல் மின்னிடத்து பூத்த பவள பொறுப்பு 1 வெள்ளி வெற்பில் வாய்த்தனைய தெய்வ வடிவாகி மூத்த கரும மல கட்டறுத்து கண்ணருள் செய்து உள்நின்று ஒரு மலர்த்தார்க்கு இன்பமுதவி பெரிய 7 3 அவத்தையும் காட்டி முத்தருடன் இருத்தி ஆன்றபுர முக்தி அடைவித்து தோன்றவரும் யான் எனது என்று அற்ற இடமே திருவடியா மோன பரானந்த முடியாக ஞானம் திருவுருவா இச்சை செயலர்கள் கண்ணா அருளதுவே செங்கே அலரா இருநிலுமே சந்நிதியா நிற்கும் தனிச்சுடரை எவ்வுயிர்க்கும் பின்னமரென்ற பெருமானேன்னு அருளார். முருகப்பெருமானே குருநாதனாக திருமேனி கொண்டு நிலம் தன்மேல் வந்தருடி நீழ்கடல் காட்டி நாயில் கடையாய் கிடந்த உயிருக்கு தாயில் சிறந்த தெய்வனை காட்டி உபதேச அருள் புரிவான். என் வினை ஒத்த பின் கணக்கில்லா திருக்கோலம் நீ வந்து காட்டினாய் கழுக்குன்றிலே என்றார் மணிவாசக பெருமான். அதாவது நமது அறிவை கொண்டு குருவை தேடக்கூடாது. நமக்கு அருள் புரிய முருகனே குருவாக வருவான். குரு வரும் நிகழ்ச்சி அவன் அருளால் தானாகவே நடக்கும். அது நடைபெறுவதற்கு நமக்கு பக்குவம் வரணும். பக்குவம் வரவில்லை என்று இயங்குவது ஆன்ம வளர்ச்சிக்கு வழியாக அமையும். நாம் பக்குவமோட எதிர்பார்த்து இறைவன் காத்துட்ருக்கான். குழந்தைக்கு பக்குவம் வந்தபோது தானே எடுத்து அறிவிக்க முடியும். பெண் பருவம் அடைந்த பிறகு தானே திருமணம் செய்விக்க முடியும். அதனால் அருள் வந்தால் குரு வருவார். மாணவனுக்கு தகுதிப்பாடு வந்தால் குருவருள் தானே வரும். அவனருளே கண்ணாக காணி நல்லால் இப்படியன் இன்னிறத்தன் இவ்வண்ணத்தன் இவன் இறைவன் என்று எழுதி காட்ட முடியாதுன்னு ரப்பர் பெருமான். குருனாக வருவது முருகப்பெருமானே என்று கந்தனூரில் அடியிலார் காட்டார். முருகன் தனிவேல் முனி நம்குரு என்று அருள் கொண்டு அறியார் அறியும் தரமோ அருவன்று உளதன்று இளதன்று இருளன்று ஒடியன்று என்றதுங்கிறார். உருவன்று அருவன்று உளதன்று இளதன்று இருளன்று ஒடியன்று என்ற அதுவே முருகன் தனிவேல் முனி நம்குரு என்று அருள் கொண்டு அறியார் அறியும் தரமோன்னு இந்த பாடலை இப்படி கூட்டி பிரித்தோம்னா உண்மை புரியும். அடுத்தது நேர்பாவ காரணமாம் மத ஏற்பாடுகள் அழிவே உற அரை கோப வாக்கா சிவ மாமதமே மிக ஊக்கதிவ பாவச் செயல்களை புரிவதற்கே காரணமாக அமைந்த சமண சமயத்தினர்களை சார்ந்தவர்களை அடித்து அன்பு நெறியாக சிவனர் நிலை பெறுமாறு திருவள்ளுவர் இருந்த தேவார பதியங்களை பாடி அருள் புரிந்தவராகிய திருஞான சம்பந்த பெருமானை இது குறிக்கிறது. யோகம் அதே ஒரு மாத்துனா பெருமை. யோக நிலையை அடியார்க்கு அருளும் பெருமைக்குரியவர் முருகப்பெருமான். யோகாசிரியன் அவன். யோகத்து 6 உபதேச தேசிக ஊமை தேவர்கள் தம்பிரான் என்பர் திருச்செந்தூர் திருப்பூலம். இறைவன் உயிர்களுக்கு மாத்தாக உள்ளவன். அதைத்தான் அபிராமதர் சொல்றார். பூத்தவளே பூணம் 14 பூத்தவண்ணம் காத்தவளே பின் கறந்தவளே கரைக்கண்டனுக்கு மூத்தவளை என்று மூதற்கு இடையவளை மாத்தவளே உன்னையன்றி மற்றொரு தெய்வம் வந்திப்பதை வழுவில்லாது உன்னை வாழ்த்தி வழிவிடும் தொண்டனேன் உன் செழுமலர் பாதம் காண தெஞ்செறி நஞ்சம் உண்ட குழகனே கோலவில்லி கூத்தனே மாத்தாய் உள்ள அழகனே ஆலவாயில் அப்பனே அருள் செய்யாயேங்கிறார் அப்பர். குஹா, அதாவது குழந்தை எடுத்து உறவாடும் போது அது உடம்பு எல்லாம் தவழும். அதனை தலைமையிலும் மார்பின் மேலும் தோல் மேலும் வைத்து மழுவோம். குழந்தைக்கு வயதாதாக உடம்பின் உறவு நீங்கி கண்ணுக்கு விருந்தாக இருக்கும். குழந்தை பருவத்தில் அன்பு இருக்கும், ஆனால் குழந்தை மேல் மதிப்பு வராது. காலை பருவத்தில் திறமைகள் அதிகப்படுவதால் அன்போடு மதிப்பும் மிகும். இறுதியில் குணச்சிறப்பால் உள்ளத்தை தொடும் அளவுக்கு மதிப்பும் அதனால் பக்தியும் வளரும். உள்ளத்துக்கு வருவது எதுவாக இருந்தாலும் மாறாமல் அங்கேயே தங்கிடும். அவ்வாறு ஆன்ம முதிர்ச்சி வர வர உள்ளத்தில் தங்கியிருக்கும் பரம்பொருளை குகன்னார். இதயமாகிய குகையில் தங்குபோன் குகன். அநாகத ஆதாரத்தில் வழங்குவது குகப்பொருள். வேல் காட பல் வேடர்கள் மாமகளார்க்கு ஆர்வ நன்மா மகினா. வேலேந்தி காட்டில் வாழும் வேடர்கள் மகனாகிய வள்ளிநாயகியின் பால் அன்பு பூண்டு திருமணம் புரிந்தவர் முருகப்பெருமான். வேட்டு ஆர் மகவான் மகளானவள் 7 ஆர் திருமாமணவா. 7னா மேன்மை. வேள்வியான் நிரம்பிய மகபதியாகிய இந்திரன் மகளாக வளர்ந்த தேவசேனையின் மேன்மை தங்கிய மணவாளர் முருகப்பெருமான்.
திருவேற்காடு உரை வேதபுரீஸ்வர தரிசை. திருவேற்காடு எனும் திருத்தலத்தில் வேதபுரீஸ்வரன் திருநாமத்தோடு எழுந்தருளிருக்கும் சிவபெருமானுடைய திருமணாக அவதரித்த முருகப்பெருமானை கேட்கிறார். முருகா, அடியேன் மீது கிடைக்கும் நோக்கம் வைத்து அடியார் திருக்கூட்டத்தில் சேர்த்து திருவள்ளுவர் புரிந்து உபதேசமும் புரிந்து அருள் புரிய வேண்டும் கேட்கிற பாடலை பழனி பெருமான் திருடன் திருவேற்காடு உரை பெருமான் சமர்ப்பித்த அவன் அருளுக்கு பாத்திரமாகவும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோரா எல்லாம் வல்ல பழனி பெருமானுக்கு அரோரா குருநாதர் அருணா பெருமான் திருடலே முருகாச்சலம்.